பராப வருட பலன்கள் கடகராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை இந்த 4 பெரும் கோள்கள் சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த நால்வரினுடைய நிலைப்பாட்டை இந்த பராப வருடத்திலே பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரையிலே பாக்கிய சனியாக இருப்பதாலே கொஞ்சம் ஆன்மீக நாட்டம், வெளியூர் பயணங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். அதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அதே போல தந்தை வழியிலிருந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கிடைப்பதற்குரிய மார்க்கங்கள் தெரியும். அதனாலே நல்ல மனோநிலை கிடைக்கும். தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே குரு பகவானுடைய இருப்பாக ஜென்மத்திலே வருகின்ற குரு ஜூன் மாசத்திலிருந்து ஜென்ம குருவா வருவார். இருந்தாலும் ரொம்ப யோகம். ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு குருவுக்கு இருக்கிறது. அதனாலே சமூகத்திலே புதிய அந்தஸ்து, கௌரவம் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கெல்லாம் பன்மடங்கு கூடும். அதன் மூலம் நிறைய முன்னேற்றங்கள், வியாபார விருத்திகள், வேலையிலே முன்னேற்றங்கள் என நல்ல விஷயங்கள். உங்கள் லக்னம் வலுப்பெறும், உங்களுடைய ராசி வலுப்பெறும் விதமாக ரொம்ப அற்புதமான ஒரு இடத்தை இந்த குரு பகவான் பெற்றிருக்கிறார். அதனாலே கடக லக்னம் அல்லது கடக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த குரு பயிற்சியில மிகப்பெரிய நன்மைகளை பெறுவார்கள். அதே நேரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்வை பார்க்கும் பொழுது டிசம்பர் முதல் ராகு 7ஆம் இடத்துக்கு வர. 7ஆம் இடம் என்பது பொதுவாக கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, நண்பர்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றால் ஒரு நேரம் நாம் பேசுவது மற்றவர்களுக்கு பிடிக்காது. நம்ம பேசக்கூடியதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வராது. அதனாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்திலே அமைதி வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அற்புதமாக நாம் கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதிகம் பேசாமல் இருப்பது. கேது பகவானுடைய அமைப்பை பொறுத்தவரையிலே நிறைய நமக்கு ஆன்மீக அனுபவங்களை தருவார். அதனாலே நிறைய முன்னேற்றம். விநாயகர் வழிபாடு ரொம்ப மேன்மையை தரும். அதே நேரத்துல காளியம்மன், மாரியம்மன் போன்ற சக்தி தெய்வங்களினுடைய உபாசனையும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தினை தரும்படியாக இருக்கிறது. கடக ராசி என்பர்களை பொறுத்தவரையிலே ஓரளவு நல்ல பலன்களை இந்த பராப வருடம் தரும். பொதுவிலே இந்த சனி பகவான் ஆகட்டும், குரு பகவான் ஆகட்டும், ராகு கேதுக்கள் இந்த 4 கோள்களினுடைய நிலை எல்லாமே ஓரளவு நல்ல விதமான பலன்களை சொல்லும்படியாகத்தான் இருக்கிறதே தவிர கெடுதலை சொல்லும்படியாக இல்லை. அதனால இந்த பராப வருடம் ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தினை தரும். நிறைய வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஆக வெளியிட மாற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது.